செல்கின்றன. தற்பொழுது நாங்கள் இந்த இந்திய தேசத்தில் நடக்கின்ற கதையை பற்றித்தான் இந்த வீடியோவில் கேட்க இருக்கின்றோம். இவ்வாறு காலங்கள் கடந்து கொண்டு வர தற்பொழுது இந்திய தேசத்தில் நடக்கின்ற கதையை திருப்பி இருக்க பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு காலங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த கந்தரன ஊதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பரராஜசேகரன், சாந்ததேவன் என்ற செகராயசேகரன் இவர்கள் கேட்க வேண்டும், பாடங்களை கேட்க வேண்டும். அப்போ அதற்காக ஒரு குருவுடன் கரகசூரிய சிங்கியாரியன் மற்றும் இந்த கண்முட்ட தேவன், அதாவது இந்த திருக்கோவில் மன்னனுடன் போகிறார்கள். போய் இவர்களை அந்த படிக்க வேண்டிய இடத்தில் தற்பொழுது விட்டாச்சு. அதற்கு பதில் செகராயசேகரனுக்கு இந்த பரராஜசேகரன் சிலவற்றை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த எழுத்துக்கள் வாசிப்பதற்கு அப்படி சொல்லி கிட்ட நேரத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்றால் செகராயசேகரனுக்கு இந்த பால் கத்தி இதோட சண்டை பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பரராஜசேகரன் பரராஜசேகரன், அதாவது கந்தரன் மொழி என்று சொல்லப்படுகிற பரராஜசேகரன் இவருக்கு படிக்கின்ற இயல்பு இருக்கின்றது. அப்போ பிறகு இவனையும் அதே மாதிரி படிக்க வைத்தான். என்றால் நாங்கள் ஒன்றை வாசிக்கும் போது எங்களுக்கு அறிவு பிறக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு யுத்தத்தை எவ்வாறு சரியாக கையாள வேண்டும் என்ற அந்த இதை நாங்கள் யோசிப்போம். இப்போ அரசர் வாள் வச்சிருக்கிறார், கேடியம் வச்சிருக்கிறார், அது வச்சுக்கிறார், இது வச்சுக்கிறார், ஒட்டு பெரிய யோசனை அவருக்கு சரியான யோசனை தப்பித்தல் முறை சரியாக யோசிக்கவில்லை என்றால் இதிலிருந்தும் பலனில்லை. ஆகவே பரராஜசேகரனும் கந்தரன் இயற்கையில் சொல்லி கொண்டு போகலாம், இதுவும் பெறுது. சரி, அப்போ சரி பழைய வேருடைய போகுமா, இந்த அரச வேருடைய போகும். அப்போ பரராஜசேகரன் செய்கிறாங்க, செகராயசேகரனுக்கு இந்த இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது சில வாசித்தல் முறை, எழுதுகின்ற முறை, வெறும் போடுற மட்டும்தான் நாட்டம். புற இதை சொல்லி கொடுத்தோம்னா பிறகு ஆழ்ந்து இதில் கற்று இப்போ அதை குருகுலத்தில் விட்டாச்சு. சரி, இப்போ வேறும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதே நேரம் இந்த சீத்தலை ராஜகுமாரி வளர்ந்து வருகிறாள். காலங்கள் போய் கொண்டு அப்போ சிறுமியாக நடுவர் இருக்க போகிறோம். அப்போ அவன் வளர்ந்து வருகிறாள். சரி, அப்போ இவர்கள் இப்போ தற்பொழுது இந்த எழுதுவது படிப்பது ஆக இப்போ இருக்கின்ற விஷயத்தில் இந்த செய்தியில் பழக வேண்டும். மற்றது போர் பயிற்சி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி என்ன வேறு இந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்தணும் அதுன்னு சொல்லி அவைகளுக்கு இதோட சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இவ்வாறு காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு காலங்கள் போகும்போது இந்த தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து ஒரு புலவர் ஒருவர் அழைக்கப்படுகிறார். என்னத்துக்குன்னா இப்போ இந்த பாட்டுக்கு பொருள் விளக்கம் எழுதுதல், இந்த செய்யுள் வடிவத்திலே இந்த பாடல்கள் இதுகளை பழக்குவதற்காக அதன் பொருள்களை உணர்ந்து அறிவதற்கென்று சொல்லி இந்த தொண்டை மண்டலத்திலிருந்து ஒரு புலவர் இந்த பரராஜசேகரன் மற்றும் செகராயசேகரன், அதாவது இந்த கந்தரனுமூதி மற்றும் இந்த சாந்ததேவன் இருவருக்குமாக இந்த இதில் வருகின்ற பொருள்களை எவ்வாறு அறிவது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக அங்கிருந்த ஒரு புலவர் ஒரு ஆள் அழைத்து வரப்படுகின்றார். அப்போ இந்த புலவர் என்ன செய்கிறார் என்றால் இவர்களுக்கு இந்த இதில் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இவர்களும் இதில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அப்போ இந்த பரராஜசேகரன், அதாவது இந்த கந்தரன் ஊதி யோசிக்கிறார், தான் ஒரு மருத்துவ குறிப்பொன்றை இந்த செய்யுள் வடிவத்தில் எழுதினால் மிகவும் நன்றாக இருக்கும்.
இது பாதுகாக்கப்பட்டால் நம்மளுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது ஒரு வகையில் இந்த சித்த மருத்துவம் சார்ந்து ஏதாவது விஷயம் வந்து இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாகும் அப்படின்றான் சொல்லி யோசிக்கிறார். சரி, அப்போ இந்த இடைகளுக்குள்ள வந்து இவர் இந்த சித்த வைத்தியம் அது இதெல்லாம் ஆள் கற்றுக்கொண்டுறார் என்றால் அவருக்கு தெரியும். தங்களுடைய நாட்டில் இந்த சித்த வைத்தியர்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அப்போ மக்களுக்கும் அது கஷ்டம். இப்போ தங்களுடைய குடும்பம் சார், அரண்மனை சார், அவர்களுக்கு ஏதாவது இந்த நோய் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதும் கடினம். அப்போ ஆகவே இவர் அதுகளெல்லாம் கற்றுக்கொள்கிறார். அப்போ இவ்வாறு இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். தற்போது இவர்களுக்கு வயது கிட்டத்தட்ட 18 என்று வைத்துக்கொள்வோம். சரி, 18-20க்கு மேலே போயிட்டுது. சரி, இப்படி ஒன்று வச்சுக்கொள்வோம். அப்போ அதே நேரம் இலங்கையில், அதாவது இந்த ஜாழ் ராஜ்யத்தில் அப்போ இப்படிய வருடங்கள்லாம் ஓடிவிட்டது. அப்போ இந்த செண்பக பெருமாள் இவன் யோசிக்கிறான், இவ்வளவு கோழையாக ஒரு அரசன் இருக்கிறான், வேட்கம் 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 இவ்வளவு அதிசயம் அதிசயம் இப்படி என்று அரண்மனையை தான் யோசிச்சு கொடுக்குறான். அதே நேரம் இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு வெளியில் அப்போ அதான் இந்த பொதுமக்கள் இருக்கின்ற ஏரியா. அப்போ எல்லாம் விலை கேட்டால் எல்லாம் விலை, வரிகள் வர நிறைய செலுத்தணும், அப்படி இப்படி மக்களுக்கு சரியான துன்பம். அப்போ சரி, அப்போ அரசியும் பார்க்குற சரி ஊரில் என்ன நடக்குன்னு சொல்லி அறிஞ்சு வருவோம்னு சொல்லி கீதாஞ்சலியுடைய காய்ச்சி போட்டு சரி மாறுபடத்தில் போகணும், குடிவட்டால் சிக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ மனோரமா மற்றது சோமசூரியன் இவர் அரண்மனையில் அங்கே இருக்கிற. அப்போ மனோரமா இவர் 3 பேரும் சாதாரண துணி மனோரமா தன்னுடைய சீரை கொஞ்சம் லைட் அப்படி அங்கே அங்கே பிஞ்சு ஊற்ற விரண்டது, கறி விரண்டது, அப்படி ஒரு சீலி உண்டு. அரைச்சி லைட்டாக அந்த அந்த என்னது அவள் உடுக்கிற சீலையிலே கொஞ்சம் மண்ணுகள் பிரண்டு அப்படி ஒரு கலர் பெரும். இப்போ சிலர் சொல்லுவாங்க தோயா அந்த உடுப்போட வச்சுக்கடை அப்படி இந்த பேண்ட்டுகளில் சிலோட மண்ணுகள் பிடிச்சி அந்த மாதிரி ஒரு இது மாதிரி கிட்ட லைட்டாக ஊற்று இந்த பூவோட சாராதி பிரண்டு அப்படி இப்படி இதெல்லாம் அப்படி ஒரு இதோடு எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த சாதாரண நிலையில் போகிறோம். அவன் 2 மொட்டாக்களையும் போட்டு இவள் சாதாரணமாக தெரியும், அவள் மனோரமாக சாதாரணமாக தெரிகிறாள். என்ன கதைக்கினேன் கேட்போம்னு சொல்லி அப்போ காய்ச்சி கொண்டிருக்கார்கள். இப்போ எங்களுக்கு என்னுடைய சட்ட நிலைமை விளங்குது. இந்த கொடியவன் செண்பக பெருமாள் வெறியண்டு எடுத்து எங்களை சாப்பாடு நான் கொண்டு வருவேன் போல எனக்கு அதிகம் சொல்லி காய்க்கிறதெல்லாம் கேட்குது. அப்போ அவளுக்கு விடியலெல்லாம் கேட்டறிகிறாள். அப்போ கிராமமாக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி அரண்மனையில் இருந்த கொண்டு போய் தெரியாது இந்த நாட்டில் என்ன நடக்கு, பொருட்கள் என்ன விலை விற்கிது, ஆக சவைச்சு கொடுத்த திண்டதும் வேலை பார்த்தது தான் இவரோட வேலை. ஆனால் இந்த கீதாஞ்சலி இருக்கிறாள் இல்லையா, இந்த மந்திரி வன்னியநாராயணன் பிள்ளையனுடைய மகள் இருக்காள் இந்த கீதாஞ்சலி, அவளுக்கு ஓரளவு இந்த உலக நடப்புகள் தெரியும். இப்படி இன்ன விலையில் இது விற்கிது. ஆனால் இப்போ பார்த்தால் விலை ஒருதன் நாட்டை கொள்ளையடித்தால் விலை இல்லை, அவளுக்கு காசு இல்லைன்னு சொல்லி தனக்கு இந்த காசுகளை வந்து கூட்ட விடுவதால் அதுக்கு வரிகளை கூட்டி விடுவது இவ்வாறே
அப்போ ஒரு இடத்துல கதைச்சி கேட்குது. அப்போ மகாராணி வரைவா வர அப்போ இந்த இவ்வளோ ஒரு ஏடு வச்சிருப்பட மனோரமா ஏது கதைக்கிற இதில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதே ஒரு விவரமாக எழுதி விடுவது. அது ஒரு வேலை. பழைய காலத்தில் இருந்தால் இந்த அரண்மனையில் வந்து இருப்பிடம் இந்த ஒரு வரலாறு எழுதுகிறார். இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்தது முக்கியம் என்றால் அதே அந்த ஓலை எடுத்து எழுதி வைப்பிடம். இன்றைக்கு இன்னும் முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. ஏது முக்கியமான நிகழ்ச்சிகள் இல்லாட்டில் இவர் எழுதி வைப்பதில்லை. சரி, அடுத்த எபிசோட்டில் இவர்கள் மூவரும் நடந்து போகும்போது என்ன நடந்தது என்பதை அடுத்த எபிசோட்டில் கேட்க ஆவலாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் உங்கள் குருவண்ணன்.